ஹாய், வெல்கம் பேக் டு ஃப்ளோயிங் ஃபிஸ். தன்னோட ஒய்நாட் ஸ்டூடியோஸ் மூலமாக ஒரு ப்ரொடியூசராக வலம் வந்த சசிகாந்த் இந்த படத்தின் மூலமாக இயக்குனர் அவதாரம் எடுத்து ஒரு படத்தை எக்ஸ்க்ளூசிவாக நெட்ஃப்ளிக்ஸ்க்காக வழங்கியிருக்காரு. டெஸ்ட் அந்த படத்தோட பேர். மாதவன், நயன்தாரா, அப்புறம் சித்தார்த், இவங்க மூணு பேருமே பிரதான பாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆங்கிளில் பார்க்கும்போது டெஸ்ட்டுங்கிறது அவங்களோட ஆக்டிங் பவர்ஸை காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கூட சொல்லலாம். ஏன்னா மூணு பேருமே ரொம்ப பவர்ஃபுல்லான போர்ட்ரேட்ஸில் இந்த படத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. சாக்லேட் பாய் மாதவன், அதாவது ஒரு ரொமான்டிக் ஹீரோவிலேருந்து இதர பரிமாணங்களை பிரதிபலிக்கிற அளவுக்கு பல கதாபாத்திரங்களை தன்னோட கரியரில் அவர் ஏற்று நடிச்சிருக்காரு. சித்தார்த், அவரும் ஒரு யூத் ஐகான் மாதிரி, யங் ஆக்டர், வெரி டேலண்டட் ஆக்டர். மேடியும் சித்தார்த்தும் சேர்ந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட 3 படங்களில் நடிச்சிருக்காங்க. ரங்கதேவ பசந்தி, அப்புறம் மணிரத்னம் இயக்கத்தில் ஆயுத எழுத்து மற்றும் கணத்தில் முத்தமிட்டால், ரெண்டுலேயுமே இந்த 3 படங்கள்லையும் சேர்ந்து நடித்தவங்க 4வது முறையாக இந்த படத்துலையும் இணைஞ்சிருக்காங்க. கதை என்னன்னு பார்க்கும்போது, மாதவன் சரவணனோட பேர் சாரான்னு கூப்பிடுறாங்க. இஸ் அ டபுள் டாக்டரேட் ஹோல்டர், சயின்டிஸ்ட். ஒரு இன்னோவேஷன் பண்ணியிருக்காரு பெட்ரோலை ஜென்ரேட் பண்ணுறதுக்காக, ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தடில். ஆனாக்க அவரால் அதை மார்க்கெட் பண்ணுறதுங்கிறது ஒரு குதிரைக்கொம்பான ஒரு சமாச்சாரம் இருக்குது. பல வருஷங்களுக்கு முன்னால் ஊருக்கு உழைப்பவன்னு எம்ஜிஆர் டியூவல் ரோலில் நடித்த ஒரு படம். அதில் தேங்காய் சீனிவாசன் ஒரு லைட் ஹார்ட்டட் ரோலில் ஒரு சயின்டிஸ்டாக, அதில் ஒரு வசனம் கூட அவர் பேசுவார். இளம் விஞ்ஞானிகளுக்கு இந்த நாட்டில் வளர்ச்சியே இல்லையே, ஏன்னா அவங்களுக்குரிய வளர்ச்சிக்கான ஆதரவும் பேக்கப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார். ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த டைலாக், அந்த கேரக்டரைசேஷன் இந்த படத்தில் சாரா கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருக்கிற மாதவனுக்கு கரெக்டாக ஆப்டாக பொருந்தும். கவர்மெண்ட்டோட அப்ரூவல், அப்புறம் பவர்ஸ் தட் பி அவங்கள்ட்டேருந்து ஒரு அப்ரூவல், அதுக்குரிய ஃபைனான்ஷியல் ரெக்குயர்மெண்ட்ஸ், இது மாதிரி நிறைய இடர்பாடுகளால் அவர் தவிச்சிட்ருக்காரு. அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு காளி வெங்கட், பரணிங்கிற கதாபாத்திரத்தில் நண்பனுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு பாத்திரத்தை எடுத்து அவர் நடிச்சிருக்காரு. ஸோ நயன்தாரா, அவரோட ஒய்ஃப் குமுதா, அவங்க ஸ்கூல் டீச்சர். இவங்க 2 பேருமே மிடில் கிளாஸை சேர்ந்தவங்க. மெயின் பிரச்சனை அவங்களுக்கு குழந்தை இல்லாதது. ஸோ அதுக்காக ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு குழந்தைக்கான வாய்ப்பை கிரியேட் பண்ணிக்கலாங்கிற ஒரு முயற்சியில் அவங்க இறங்குறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அர்ஜுன், இந்தியாவோட ஃபேமஸ் கிரிக்கெட்டர், ஒன் ஆஃப் தி டாப் ஸ்டார்ஸ் ஆஃப் தி கிரிக்கெட்டிங் இண்டஸ்ட்ரி. மற்றவங்கள போல ஒரு புகழுக்காகவோ பணத்துக்காகவோ இல்லாமல் இஸ் பியூர் கேம். அந்த கேம் அவருக்குள்ள பேஷன், லவ் ஃபார் த கேமுக்காக டெடிகேட் பண்ணி குடும்பம். அவரோட மனைவியாக பத்மாங்கிற கதாபாத்திரத்தில் மீரா ஜாஸ்மின் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பையன், ஸ்கூல் கோயிங் பாய். ஸோ குடும்பம், மனைவி, பையன் இதெல்லாம் விட சூஸ் பண்ணேன்னா அவர் கிரிக்கெட்டை தான் முதல்ல சூஸ் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம் அர்ஜுன். ஸோ இது 2 ஃபேமிலிஸும் எப்படி பிணைஞ்சு ஒரு சுச்சுவேஷனில் ஒரு காரணத்துக்காக ஓவர்லேப் ஆகி அது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி அதில் எப்படி அதில் சால்வேஷன் வருதாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. இட்ஸ் $1 பில்லியன் கொஸ்டின். ஸோ அது மாதிரியான கதையோட்டத்தில் அழகாக கொஞ்சம் கூட ஒரு தோய்வே இல்லாமல் விறுவிறுப்பாக எமோஷனும் அதில் சோக் பண்ணி அழகாக திரைக்கதை அமைச்சு கொண்டு போயிருக்காரு சசிகாந்த். ஸோ முடிவில் என்ன ஆகுது, மாதவனால் தன்னோட இன்னோவேஷனை மார்க்கெட் பண்ண முடிஞ்சா, அதில் சக்ஸஸ் ஆனாரா, அது ஒரு கேள்விக்குறி. அதே சமயத்தில் வேற ஒரு கான்செப்டாக இப்போ கிரிக்கெட் கேமில், ஃபீல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் இருக்கிற டெஸ்ட் மேட்ச் மட்டும், ஒன் டே, T20 அதிலலாம் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை மேட்ச் ஃபிக்சிங், அப்புறம் பெட்டிங். ஸோ அதையும் ஒரு பரிமாணத்தில் இந்த படத்தில் கையாண்டிருக்காங்க. ஸோ அதில் அவருக்கு ஒரு ப்ரெஷர் அர்ஜுன் சித்தார்த்துக்கு, அவர் அதை ஃபேஸ் பண்ணி அதில் விக்டிமைஸ் ஆனாரா, அதில் ஓவர் கம் பண்ணி கண்ட்ரிக்காக கேமை முன்னால் வச்சு அவர் விளையாடினாரா, என்ன ஆச்சுங்கிறது அது ஒரு ஆஸ்பெக்ட். ஸோ இது மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸை ரொம்ப டீப்பாக அழகாக ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் பண்ண வச்சு கொண்டு போய் கடைசியில் ஒரு வகையான ஒரு ஸ்டேஜில், ஒரு சுச்சுவேஷனில் படத்தை ரேப்பப் பண்ணியிருக்காரு. ஸோ நடிப்புன்னு பார்க்கும்போது நயன்தாரா பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க அழகாக அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சீரியஸான ரோல்,
சான்ஸ் கிளாமர் சான்ஸ் ரொமான்ஸ் அப்படி இல்லாமல் ஒரு மிடில் ஏஜ் உமனாக ஒரு ஆஸ்பைரிங் ஃபார் அ சைல்டு, ஒரு குழந்தை வேணும், அதுக்காக அது எதையும் செய்ய தயாராக இருக்கிற, எல்லா முயற்சியும் அதுக்காக எமோஷனலி இறங்குற ஒரு ஒரு கதாபாத்திரம் அவங்களது பழுதெல்லாம் செஞ்சுருக்காங்க. மேடி பற்றி அதிகமாக சொல்லவே வேணாம். ஸ்வாஷ் பக்லிங் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. இறுதி கட்ட காட்சிகள் அவரோட நடிப்பு அபாரமாகவே இருக்குது. சித்தார்த் ஓகே அவரோட ஸ்டைலில் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் டுவர்ட்ஸ் தி கிளைமேக்ஸ் தான் வந்து அவர் பையனை பறி கொடுக்குறாரு. ஐ மீன் இ கெட்ஸ் கிட்னாப், அது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. ரொம்ப சோப்பராக வருத்தப்பட்டு ஒரு உம்முன்னு வச்சுக்கிட்டு தான் அவரோட செயல்பாடுகள் இருக்குது. அந்த கட்டங்களில் மட்டும் இல்லை, ஆரம்ப கட்டத்துலேயும் கொஞ்சம் அவர் டல் ஃப்ரேம்லேயே இருக்கார். அது ஏன்னு தெரில. ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு என்தூசியாஸ்டிக்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு கிரிக்கெட் வீரர், ஒரு கிரிக்கெட்டர் எப்படி இருப்பாருங்கிற ஒரு பரிமாணம் இல்லாமல் கொஞ்சம் ஒரு டல் ஃபேஸ்டாக ஒரு ரொம்ப ஒரு ஒரு சோகமான ஒரு இதுலேயே ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கார். ஸோ அது கொஞ்சம் வேறு லெவலில் அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். இருந்தாலும் லாஸ்ட் எண்டிங் சீக்வன்சஸில் அவரும் நல்லா அந்த பண்ணியிருக்காரு. அந்த இண்டோ பாகிஸ்தான் ஒரு டெஸ்ட் மேட்ச் நடக்குது, அதுவும் சிதம்பரம் சேப்பாக் ஸ்டேடியத்தில். ஸோ அதில் அந்த காட்சிகள்லாம் ரொம்ப தத்ரூபமாக காமெண்டேட்டர்ஸோட பங்காகட்டும், பெவிலியனில் இருக்கவங்க, அப்புறம் வந்து ஸ்பெக்டேட்டர்ஸ், ஆன் த ஃபீல்டு அந்த சுச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக ஆத்தென்டிக்காக சசிகாந்த் அஃப்கோர்ஸ் ஆப்வியஸ்லி நிறைய ரிசர்ச் பண்ணியிருப்பார். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தத்தில் 3 பிக் ஸ்டார்ஸ் ஒரு பிக் பர்ஃபார்மன்ஸ் ரெக்கார்டும் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு படம். எல்லோரும் பார்த்து ரசிக்க வல்ல படம். அதில் ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, என்டர்டெயின்மெண்ட் ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ எ மூவி ஒர்த் வாட்சிங். வெல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்தை பற்றிய டிஸ்கஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.